guys, welcome to my channel. நீங்கள் இதான் என் சேனலுக்கு வந்து ஃபஸ்ட் டைம்னா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரோஹிணி வந்து அரைக்குறையாக நடந்ததெல்லாம் கேட்டு வந்து சத்தம் போட்டிருக்காங்க. என்ன மனோஜ் நான் இருக்கும்போது நீ எப்படி கல்யாணம் பண்ணலான்னு. பட் ரோஹிணி புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரோஹிணி புரியாமல் கத்திட்டே இருக்காங்க. உடனே எல்லாம் அந்த டைம் பதட்டம் ஆயிடுறாங்க. பாட்டிக்கு உண்மை தெரிஞ்சவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுமோன்ட்டு. உடனே மனோஜோட அம்மா வந்துட்டு எதுக்கு நீங்கள் வந்து இப்படி சத்தம் போட்டிருக்க, முதல்ல நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணி அதை எப்படி நான் இல்லாமல் நீங்கள் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே பாட்டி யார் இந்த பொண்ணு, ஏன் இங்கே வந்து சத்தம் போட்டிருக்கு, மனோஜுக்கு கல்யாணம்னா இந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கேட்குறாங்க. உடனே ரோஹிணியோட ஃப்ரெண்டு வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாட்டி, நீங்கள் எதுவும் நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணியை தனியாக கூட்டிகிட்டு போய் ரோஹிணிட்டு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பாட்டிக்கு வந்து பழசெல்லாம் மறந்துடுச்சு, அதை ஞாபகம் வைக்கிறதுக்காக தான் இந்த கல்யாண ஏற்பாடு, நீங்கள் தேவையில்லாமல் வந்து பிரச்சனை பண்ணாமல் கிளம்பு அப்படிங்கிறாங்க. இவ்வளோ நடந்திருக்கு, நானும் இந்த வீட்டு மருமக தானே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜோட அம்மா ஓடி வந்து எதுக்கு உன்ட்ட சொல்லணும், நீ இன்னும் மருமகன்ற நினப்போடு இருக்கியோ அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. பாட்டி இரு நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசுகிறேன், என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு வராங்க. உடனே ஏதாவது பாட்டிகிட்ட சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டு மனோஜோட அம்மா தடுக்க பார்க்குறாங்க. இருந்தாலும் ரோஹிணி வந்து அங்கே வந்து ஸ்கோர் பண்ணணுன்ற மாதிரி பாட்டி ஏம்மா நீ என்ன அவனை லவ் பண்ணுறேன் அப்படின்னா ஆமான்றாங்க. உடனே எல்லாம் பதட்டமாகி சொல்லவும் இல்லை ஃப்ரெண்டு அதான் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சமாளித்து எப்படியோ கல்யாணத்தை நடத்த பார்க்குறாங்க. எப்படி நல்லபடியாக கல்யாணமும் நடந்துச்சு. பாட்டி வந்துட்டு இப்போ தான் நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சு, இப்போ தான் எனக்கு மனசுக்கே நிம்மதியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே ரோகிணி வந்துட்டு சரி நம்ம இதுக்குள்ளே பாட்டிகிட்ட எப்படியா சொன்னால் பாட்டி நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படின்னு ஒரு பிளான் போட்டு அந்த பாட்டிகிட்ட ஆசீர்வாதம் வாங்கி ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கிறாங்க. உடனே மனோஜோட அம்மா வந்துட்டு வந்து நிற்கிறாங்க. அப்போ பாட்டி சொல்கிறாங்க இந்த பொண்ணு நல்ல பொண்ணாக இருக்க மாதிரி இருக்குது, இந்த பொண்ணவே பேசாமல் மனோஜுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னும் ஏதோ ஒன்று சொல்லி அந்த பொண்ணை அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் பாட்டி கூட்டிகிட்டு வந்து இப்போ உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆகிருக்கு, நீ தான் எல்லா ஏற்பாடும் செய்யணும் அப்படின்னாங்க. என்ன ஏற்பாடு அப்படிங்கவும் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் நைட் ஏற்பாடு செய்ய சொல்கிறாங்க. உடனே எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன நான் சொன்னல இனி நீங்கள் ஏற்பாடு பண்ணலையா மனோஜ், நீ உங்கள் அம்மா வந்து இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. மனோஜ் என்னம்மா இது அப்படின்னு முடிச்சுட்டு நின்றுருக்காங்க. எல்லா ஏற்பாடும் பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் நைட் அனுப்புகிறாங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது.